அன்புக்குரிய 6ஆம் வகுப்பு குழந்தைகளே, இன்று நாம் பார்க்கக்கூடிய பாடம் 3ஆம் பருவம் அறிவியல் முதல் பாடம் காந்தவியல். காந்தம் பற்றி நீங்கள் ஏற்கனவே நிறைய தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. பல வடிவத்தில் காந்தங்கள் நீங்கள் பயன்படுத்திட்டு இருப்பீங்க. இந்த பாடத்தில் இந்த காந்தங்கள் அப்படிங்கிறது வந்த வரலாறு, எப்போ கண்டறியப்பட்டது, காந்தத்தன்மை உள்ள பொருள்னா என்ன, காந்தத்தன்மை அற்ற பொருள்னா என்ன, காந்தத்து துருவங்கள் இருக்குது, வட துருவம் தென் துருவம் என்று, காந்தத்தினுடைய பண்புகள் என்ன, புல்லட் ட்ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு இயங்குகிறது என்பது தொடர்பான பாடப்பகுதியைத்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல நீங்களே வீட்டில் ஒரு மேஜிக் பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஒரு சில்வர் டம்ளர் எடுத்து உள்ளே ஒரு காந்தத்தை போட்டுக்குங்க. போட்டுட்டு ஊசி நூலோட கீழே வச்சு அப்படியே மெதுவாக அந்த டம்ளரை பக்கம் கொண்டு போனீங்கன்னா ஊசி எந்திரிச்சு நிற்கும். அது ஒரு மேஜிக் மாதிரி செஞ்சு பாருங்க. எதேச்சையாக கண்டறியப்பட்டது தான் இந்த காந்தம். மேக்னஸ் அப்படிங்கிற பையன், ஆடு மேய்க்கிற பையன், சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னால் மேக்னீசியா அப்படிங்கிற ஊரில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். அப்போ ஒரு தூக்கம் போட்டிருக்கான். திடீர்னு தூக்கத்திலேருந்து அவன் எந்திரிக்கும் போது ஒரு காட்சியை பார்த்து அதிர்ச்சி அடைகிறான். என்ன, அவனுடைய கைப்பிடி கீழே ஒரு இரும்பு உரையிடப்பட்டது. அது ஒரு பாறையில் ஒட்டிட்டு நிற்கிது. அதே மாதிரி இரும்பு ஆணி அடிக்கப்பட்ட அவனுடைய காலணி சப்பல் அதுவும் போய் அதில் பாறையில் ஒட்டிட்டு இருக்குது. அப்போ எல்லாத்தையும் ஊரில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்து காட்டுறான் வேடிக்கை. ஆஹா, இது எப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு. அப்போ தான் அந்த பாறையில் காந்தத்தன்மை இருக்குது அப்படிங்கிறது அவன் மூலமாக தான் நம்ம கண்டுபிடிச்சோம். அதனால தான் காந்தத்தில் இரும்பு தாது பார்த்திங்கன்னா, காந்தத்தன்மையுடைய தாதுக்கு பெயர் மேக்னடைட். மேக்னடைட் ஏன் மேக்னடைட், ஏன் இந்த மேக்னெட் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் காரணம் இந்த பையன்தான். சரியா? ஓகே, அந்த பையன் பேர் மேக்னஸ், அதனால் அதுக்கு பேர் மேக்னடைட் வந்துச்சு. ரைட். இனி காந்தங்களின் பல்வேறு வடிவங்கள் பாருங்க. முதல் இருக்கிறது சட்டகாந்தம், 10ஆம் வகுப்புக்கு வரும். அடுத்தது லாடகாந்தம், 9ஆம் வகுப்பில் படிக்க போகிறீர்கள். பள்ளிக்கூடம் வந்தோன்னே இதெல்லாம் காட்டுவோம். 3வது வளைய காந்தம், கடைகளிலே விக்கி. அடுத்து காந்த ஊசி, காந்த ஊசி திசை காட்டுறதுக்கு பயன்படும். அடுத்து நீள்கோள வடிவம், கடையில் கிடைக்கும். வட்ட வடிவம், பட்டன் மாதிரி இருக்கு, கடையில் கிடைக்கும். உருளை வடிவம், இத்தனை வடிவத்தில் காந்தங்கள் இருக்குது. இவையெல்லாம் செயற்கை காந்தங்கள், மனிதனால் தயாரிக்கப்படும் காந்தங்கள், செயற்கை காந்தங்கள். சரி, இப்போ காந்தத்தன்மை உள்ள காந்தத்தன்மையற்ற பொருள்கள் பற்றி தெரிஞ்சுக்கலாம். எதெல்லாம் காந்தத்தினால் ஈர்க்கப்படுகிறதோ அவைகள் காந்தத்தன்மையுள்ள பொருள்கள். இரும்பு, கோபால்ட்டு, நிக்கல் போன்ற உலோகங்கள் எல்லாம் காந்தத்தை கொண்டு போனீங்கன்னா கவரும். இதே ரப்பர் இருக்குது, ரப்பர் துண்டு பக்கத்தில் கொண்டு போனால் கவருமா? ஒரு காகிதம் கவருமா? கவராது. அவை காந்தத்தன்மை அற்ற பொருள்கள். அப்போ நீ போய் ஒரு மேக்னெட், ஒரு காந்தத்தை எடுத்து போய் வீட்டில் அப்படியே கொண்டு போய் ஒரு பொருள் மாற வச்சுட்டு வந்தீங்கன்னா எதெல்லாம் ஒட்டுதோ அதான் காந்தத்தன்மை உள்ள பொருள்கள். சரி, இப்போது ஒரு சட்ட காந்தம் எப்படி இருக்குன்னு சொன்னேன். அதை எடுத்து இரும்பு துகள் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அந்த காந்தத்தின் எல்லா இடத்துலையும் இரும்பு துகள் ஒட்டாது. குறிப்பிட்ட சில இடத்துல தான் ஒட்டும். இங்கே பாருங்க, அவ்வாறு எங்கே ஒட்டுதோ அந்த இடத்துக்கு தான் பெயர் காந்த துருவங்கள். காந்த துருவங்கள் தெரியுதா? அப்போது நமக்கு இரும்பு துகள் வேணும்னா என்ன செய்வீங்க? மணலில் போட்டு அப்படியே ஒரு தேய்ச்சி எடுத்தீங்கன்னா இரும்பு துகளாக வருமா? ரைட். அப்போ காந்த துருவங்கள் அப்படின்னா ஒவ்வொரு காந்தத்துலேயும் 2 முனைகள் இருக்கு. அதுக்கு தான் பேர் காந்த துருவங்கள் அப்படிங்கிறது. அந்த காந்த துருவத்தை உன்னாலே கண்டுபிடிக்க முடியும். அது என்ன துருவம் அப்படிங்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போ பாருங்க,
ஒரு காந்தத்தை என்ன செய்கிற, சட்டகாந்தமோ ஏதோ ஒன்று, சட்டகாந்தம் எடுத்தால் தெளிவாக தெரியும். சட்டகாந்தத்தை எடுத்து ஒரு நூலில் கட்டி அப்படியே பிடிச்சிங்கன்னா அது அந்த பக்கம் இந்த பக்கம் நகர்ந்துட்டு வந்து ஒரு இடத்துல அப்படியே நிற்கி. எந்த இடத்துல நிற்கிதோ அதை அப்படியே ஒரு பேப்பரை மேலே வச்சு ஒரு கோடு போட்டுக்கோ. மறுபடியும் காந்தத்தை முன்ன பின்ன திருப்பிட்டினாலும் அதே மாதிரி வந்து நிற்கும். காந்தம் ஓய்வு நிலையில் எந்த திசையை காட்டுகிறதோ அந்த திசையே வட துருவம் மற்றும் தென் துருவம் என்கிறோம். அப்போ துருவம்னா வட துருவம் தென் துருவம். எப்பவுமே காந்தம் வடக்கு தெற்கு நோக்கியே இருக்கும். ரொம்ப முக்கியம். அதை பயன்படுத்தி தான் அந்த காலத்தில் கிட்டத்தட்ட 800 வருஷத்துக்கு முன்னே சீனர்கள் காந்த கற்களை கட்டி தொங்க விட்டு வடக்கு தெற்கு திசையில் அது ஓய்வு நிலைக்கு வருதுங்கிறத கண்டுபிடிச்சு அந்த காலத்திலேயே திசை அறிந்து பாதுகாப்பாக கடல் பயணங்களை மேற்கொண்டார்கள். இதுதான் காந்தத்தின் திசை காட்டும் கருவி. இது பார்த்தீங்கன்னா கப்பல்களில் விமானத்துல எல்லாம் இது வச்சுருப்பாங்க. இதை வச்சுட்டு நம்ம என்ன திசையில் போகிறோம் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சரியா? அடுத்தது காந்தங்களின் ஈர்ப்பும் விளக்கமும். இங்கே 4 படம் கொடுத்துருக்கு பாருங்க. இதில் வட துருவம் தென் துருவம் அப்படின்ட்டு இருக்குன்னு நான் சொன்னேன். அது வட துருவம் வடக்கு நோக்கி இருக்கு. இப்போ நீங்கள் வந்து நூலில் கட்டி தொங்க விட்டோம்னா வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய துருவம் காந்த பகுதி வந்து வட துருவம், இன்னொரு பகுதி வந்து தென் துருவம். வட துருவத்தை என் நார்த், தென் துருவத்தை எஸ் சவுத் அப்படின்னு குறிப்பிடுவோம். இப்போ பாருங்க, இந்த முதல் படத்தில் தென் துருவத்தையும் வட துருவத்தையும் பக்கத்தில் கொண்டு போனால் ஈர்க்குது, ஒட்டிக்கும். அதே முதல் காந்தத்தில் வட துருவத்தையும் இரண்டாவது காலத்தில் தென் துருவம் கொண்டு போனாலும் ஒட்டிக்குது. இதே வட துருவம் தென் துருவம் பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா ஒன்றை ஒன்று விளக்கும். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, காந்தங்களின் எதிர் துருவங்கள் ஒன்றை ஒன்று ஈர்க்கும், ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரி, இப்போ நாம் ஒரு தற்காலிக காந்தம் தயாரிக்கலாமா? நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பெரிய ஆணி எடுத்துங்க. எடுத்து கையில் குட்டி காந்தத்தை வச்சு ஒரே திசையில் ஒரு 30லேருந்து 40 முறை அப்படியே அந்த ஆணியை தேய்ங்க. படத்தில் காமிச்சிருக்கு பார்த்தீங்களா? இந்த மாதிரி தேய்ச்சிங்கன்னா அந்த இரும்பு ஆணிக்கு காந்தத்தன்மை வந்துடும். ஒரு குண்டூசி கொண்டு போய் அந்த ஆணிக்கிட்ட கொண்டு போனீங்கன்னா ஆணி வந்து குண்டூசியை இழுத்துக்கும். அப்போ குண்டூசியை ஆணியில் போய் ஒட்டிக்கும். சரியா? இதுதான் தற்காலிக காந்தம் நாம் உருவாக்குதல். சரி, காந்தம் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்குமா? காந்தத்தன்மை இழந்து விடுமா? முக்கியமாக நீ வந்து உங்களுடைய செல்ஃபோன் கிட்ட காந்தத்தை கொண்டு போகவே கூடாது. கொண்டு போனீங்கன்னா அதனுடைய காந்தத்தன்மை இழந்து போயிடும், செல்ஃபோனும் ரிப்பேர் ஆகி போயிடும், செயல்படாது. அதனால் எச்சரிக்கையாக டிவி செல்ஃபோனு இங்கெல்லாம் பக்கத்தில் என்ன கொண்டு போகக்கூடாது, காம்பேக்ட் டிஸ்க்கு, அதாவது சிடின்னு சொல்கிறோம்ல, டிஸ்க்கு, கணினி கம்ப்யூட்டர் பக்கத்தில் இங்கெல்லாம் கொண்டு போகக்கூடாது. காந்தத்தன்மையும் போயிடும், அதே சமயத்தில் அந்த பொருளும் ரிப்பேர் ஆகிடும். இப்போ பாருங்கள், 3 செயல்பாடு. ஒன்று, காந்தத்தை எடுத்து தீயில காட்டினீங்கன்னா அது காந்தத்தன்மை இழந்துடும். காந்தத்தை எடுத்து கீழே போட்டீங்கன்னா கண்டிப்பாக காந்தத்தன்மை இழந்துடும். ஏதோ சுற்றி எடுத்து அந்த காந்தத்தை தட்டுனீங்கன்னா காந்தத்தன்மை இழந்துடும். இந்த மாதிரி சூழ்நிலையில் காந்தத்தன்மை இழந்துவிடும். காந்தத்தை நம்ம எப்படி பாதுகாப்போம் அப்படின்னு சொன்னால், வட துருவத்தையும் தென் துருவத்தையும் மாற்றி வச்சு மேலையும் கீழையுமே ஒரு தேனிரும்பு துண்டை வச்சு நடுவில் மரக்கட்டை வச்சோம்னா அந்த காந்தத்தன்மை இழக்காமல் அப்படியே இருக்குது. அதே மாதிரி தான் லாட காந்தம் இந்த மாதிரி வைக்கணும். தேனிரும்பு துண்டை வச்சிங்கன்னா நமக்கு காந்தத்தன்மை இலக்காக நீண்ட நாள் அப்படியே இருக்குது. இதெல்லாம் வந்து அந்த காந்தத்தினுடைய பயன்பாடுகள். இப்போ நாம் பார்க்குறது பறக்கும் ரயில். பறக்கும் ரயில் இன்னும் நமக்கு இன்னும் வரல. பட் இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் 3 வருஷத்தில் நமக்கும் இந்த பறக்கும் ரயில் வந்துடும். புல்லட் ட்ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புல்லட் ட்ரெயின் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால், இங்கே பாருங்கள், கீழே வந்து தண்டவாளம் ஏற்கனவே இருக்கிற மாதிரி தண்டவாளம். ட்ரெயினில் மேலே வந்து ஒரு வடதுருவம் தென் துருவம் வடதுருவம் தென் துருவம் அப்படின்னு மாறி மாறி இருக்கு. அதுக்கு தகுந்தாற் போல் கீழே தண்டவாளத்திலையும் வடதுருவம் தென் துருவம் என தூண்டப்பட்டு ஈர்ப்பு விசையும் விலக்கு விசையும் மாறி மாறி வர்றங்காட்டிக்கு இந்த ட்ரெயின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 சென்டிமீட்டர் அப்படியே அந்தரத்தில் நிற்கும். எதுக்கு மேலே? அந்த தண்டவாளத்து மேலே நிற்கும். அப்படியே ஈர்ப்பு விசை விலக்கு விசையினால் அப்படியே வேகமாக நகரும். கிட்டத்தட்ட
400லிருந்து 500 கிலோமீட்டர் ஸ்பீடில் நமக்கு 600 கிலோமீட்டர் ஸ்பீடில் கூட என்ன பண்ண அந்த ட்ரெயின் வந்து மூவ் ஆகும். 300 கிலோமீட்டருக்கு மேலே 600 கிலோமீட்டர் வரைக்கும் போகும். இது பாருங்கள் ஒரு சுவாரஸ்யமான, சைனாவில் இருக்குது, ஜப்பானில் இருக்குது, தென்கொரியாவில் இருக்குது. நம்ம மும்பை டு டெல்லி, மும்பை டு நாக்பூர், சென்னை டு பெங்களூரு, மைசூர் போன்ற வழித்தடங்களில் இந்த மின்காந்த தொடர்வண்டி புல்லட் ட்ரெயின் வந்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா தண்டவாளத்தில் போகும்போது சடக் 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 சத்தம் வரும், ஒரு குலுங்கல் வரும். எதுவுமே இந்த புல்லட் ட்ரெயினில் வராது. அப்படியே உட்காந்த மாதிரி உட்காந்துருக்கலாம். எந்த விதமான அதிர்வும் இங்கு வராது. அதே சமயத்தில் நேரம் மிச்சம் பண்ணி சீக்கிரமாக போய் சேர்ந்துடலாம். ஓகே, இப்போ நாம் இந்த பாடப்பகுதியில் கூட ஒரு செயல்பாடு இருக்குது. இந்த செயல்பாட்டை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்க. இதுதான் சுழலும் முன்னியக்கி. இதில் சொல்லியிருக்கிற மாதிரி அப்படியே செஞ்சு பாருங்க. ஒவ்வொரு வருஷம் மாணவர்கள் செய்வாங்க, நீங்களும் செஞ்சு பாருங்க. இப்போ புத்தக வினாக்கள் பாருங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள் கொடுத்துருக்கிறதுல என்னது? ஊசி. மாலுமி திசை காட்டும் கருவிகளை முதலில் செய்து பயன்படுத்தியவர் யார்? சீனர்கள். தங்கு தடையின்றி தொங்கவிடப்பட்ட காந்தம் எப்பொழுதுமே என்ன திசையில் நிற்கும்? வடக்கு தெற்கு. காந்தங்கள் காந்தத்தன்மை இழக்க காரணம் என்ன? சுத்தியால் தட்டுவதால். காந்த ஊசி பெட்டியை பயன்படுத்தி என்னத்தை நாம் அறிந்து கொள்ளலாம்? திசையை. செயற்கை காந்தங்கள் நிறைய வடிவம் இருக்குல்லவா, அதில் ஏதாவது 3 எழுதுங்க. காந்தத்தால் ஈர்க்கப்படும் பொருள்கள் காந்தத்தன்மை கொண்ட பொருள்கள். காகிதம் என்னது? ஒரு காந்த பொருள் அல்ல. மாலுமி பழங்கால மாலுமிகள் திசையை கண்டறிய தங்கள் கப்பல்களில் ஒரு சிறிய காந்த கற்களை கட்டி தொங்க விட்டிருந்தனர். ஒரு காந்தத்துக்கு எப்பொழுதும் என்ன இருக்கு? 2 துருவங்கள் இருக்கும், வடக்கு தெற்கு. இது பாருங்க, சரியா தவறா? தவறென்றால் சரி செய்து எழுதுக. உருளை வடிவ காந்தத்திற்கு ஒரே ஒரு துருவம் தான் உண்டு. இல்லை, 2 துருவம் உண்டு. அப்போ எப்படி எழுதணும்? உருளை வடிவ காந்தத்திற்கு 2 துருவங்கள் உண்டு. காந்தத்தின் ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். ஒத்த துருவங்கள் ஒன்றை ஒன்று விளக்கும். சரி. காந்தத்தினை இரும்பு துகள்களுக்கு அருகே கொண்டு செல்லும் போது அதிக அளவிலான துகள்கள் காந்தத்தின் மையப்பகுதியில் ஒட்டி கொள்கின்றன. எங்க ஒட்டுதோ அதுதான் துருவம். அதனால துருவப்பகுதியில் ஒட்டி கொள்கின்றன அப்படின்ட்டு எழுதணும். தவறுன்னு போட்டுட்டு மையப்பகுதிங்கிறத எடுத்துட்டு துருவப்பகுதியில் போட்டு எழுதணும். காந்த ஊசியை பயன்படுத்தி கிழக்கு மற்றும் மேற்கு திசையை கண்டறிய முடியும். சரியா? தவறு. என்னது? வடக்கு தெற்கு திசைகளை கண்டறிய முடியும். அதப்புறம் கிழக்கு திசையை நாம கண்டுபிடிச்சிக்கலாம், அது வேறு. ரப்பர் ஒரு காந்த பொருள். தவறு, காந்த பொருள் அல்ல. சரி பாருங்க, காந்த திசை காட்டி என்னது? காந்த ஊசி. ஈர்ப்பு எதிர் துருவங்கள். விளக்குதல் ஒத்த துருவங்கள். காந்த துருவங்கள் அதிக காந்த வலிமை. அந்த துருவத்தில் தான் அதிக வலிமை இருக்கு. புரியுதா? அது போலவே பொருத்தம் இல்லாததை என்ன செய்யணும்? வட்டமிட்டு காரணம் சொல்லணும். அப்புறம் கீழே இருக்கக்கூடிய படத்தோட மேலே இருக்கிற அந்த வார்த்தைகளை தொடர்புபடுத்த வேண்டும். அப்போ ஈர்க்க கொடுக்கக்கூடிய பொருள்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த படத்தை நிரப்பணும். நீ காந்த துருவங்களின் ஈர்க்கும் மற்றும் விளக்கும் தன்மை குறித்து எழுதுக. பள்ளி ஆய்வுக்கூடத்தில் உள்ள சில காந்தங்கள் காந்தத்தன்மை இழந்திருப்பதாக அவற்றை பரிசோதிக்கும் போது தெரிய வருகிறது. என்ன காரணம் இழந்திருக்கு? 3 காரணங்கள், அதை எழுதணும். உன்னிடம் ஒரு இரும்பு ஊசி தரப்படுகிறது, அதை எவ்வாறு காந்தமாக்குவாய்? ஒரே திசையில் 30-40 முறை ஒரு காந்தத்தை வச்சு தேய்ச்சோம்னா அது என்னவாயிரும்? காந்தத்தன்மை கொண்ட பொருளாயிரும். மின்காந்த தொடர்வண்டி எவ்வாறு இயங்குகிறது? இந்த கேள்விகளை படித்து நீங்கள் உங்களுடைய நோட்டில் எழுதி அதனை புகைப்படம் எடுத்து நம்முடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்கள் அனுப்ப வேண்டும். செய்வீர்களா? அவ்வாறு செய்யும் பொழுதுதான் அறிவியல் அறிவு அதிகமாகும். இளைய வயசுலேயே நாம் அறிவியல் தொடர்பான புதிய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிப்பதற்கு இது பயன்படும். இதனால் இந்த பாடப்பகுதியை நீங்கள் படித்து உங்களுடைய நோட்டில் எழுதி அதை புகைப்படம் எடுத்து குழுவில் அனுப்ப வேண்டும். நன்றி.